அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வருஷத்துல கடைசி நேரத்துல ஸோ இந்த மாரி தான் வெளியிடுவாங்க. ஆனா இந்த 2025ல முதல் அரசு வேலையாக வெளிவந்திருக்கிறது பெரும் மகிழ்ச்சிய நமக்கு தெரிவிக்குது. சரிங்களா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலைய பொறுத்தவரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளவு வந்திருக்குது? ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி நமக்கு கிடைச்சிருக்குது? ஸோ அதுல ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா பிரிச்சு குடுத்திருக்கிறாங்களா? ஸோ இதை பத்தின முழுமையான தகவல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம என்ன போஸ்டிங்காக வந்திருக்குது அப்படின்றது தெரியும் இல்லையா? இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு தான் இல்லையா? இந்த விஏஓ உதவியாளர் வேலையோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுது? ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா? ஸோ இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்? மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும்? ஸோ அதற்கான அப்டேட் நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இதற்கான சம்பளம் ஓகேங்களா? ஸோ இதற்கான சம்பளம் பர் மந்த் சேலரி எவ்வளவு இருக்க போகுது? ஸோ அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ்லாம் எவ்வளவு கிடைக்க போகிறது? ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்லாம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஜாப்போட லொகேஷன் ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஜாப்போட லொகேஷன் நம்ம எந்தெந்த மாவட்டத்துல ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்துவாங்க? எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் உண்டு. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் வந்து எப்படி எழுதணும்? ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க, எக்ஸாம்க்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வரும்? ஸோ அத பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதற்கு தனித்தனியா இன்டர்வியூவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம கடைசியா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த 3 ப்ராசஸ் மூலியமா தான் செலக்ஷன் ப்ராசஸ் நடத்துவாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, அப்ளை பண்றது ஸ்டார்ட்டிங் டேட் என்ன? எண்ட் டேட் என்ன? இது நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கு. ஸோ இதற்கான முழுமையான அப்டேட் பார்க்க போறோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த வேலை வாய்ப்பு எங்கிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க? இத கொண்டு முழுமையான தகவல்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் என்ன? அந்த வெப்சைட் நம்ம எப்படி போயிட்டு அப்ளை பண்ணணும்? ஸோ இது எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ற ஒவ்வொரு லைக்கும் நம்ம அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு ரொம்ப மோட்டிவா இருக்கும். சரிங்களா? ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே இப்போ நம்ம முதல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்றது தான் இல்லையா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் வந்து தமிழ்நாடு வருவாய் துறையிலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலாவே கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்போட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ஜாப்பை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா? இல்ல வந்து நமக்கு வந்து இந்த வேலைன்றது நமக்கு வந்து செட் ஆகுமா? செட் ஆகாதான்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க, எந்த தாலுகாவுல நமக்கு போஸ்டிங் குடுக்குறாங்களோ, அந்த தாலுகால எத்தனை குக்கிராமங்கள் இருக்கு? எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க? என்னென்ன வகையான பயிர்கள்லாம் அந்த இடத்துல பயிரிடுறாங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததா வந்து அந்த குக்கிராமங்கள்ல அந்த மக்களுக்கு என்ன தேவையோ ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வருமானச் சான்றிதழ் தேவைப்படுது, இருப்பிடச் சான்றிதழ் தேவைப்படுது. ஸோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஸோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க
வெள்ள நிவாரண நிதிகள் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும்போது ஃபர்ஸ்ட் உதவி செய்ய வேண்டிய நபர் வந்து விஏஓ தான். ஜாப்போட நேச்சர் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம அ நெறைய பேருக்கு இது பயனுள்ளதாவும் இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் என்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு தான் அஃபிஷியலா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2299 அஃபிஷியல் வேக்கன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததா குவாலிஃபிகேஷன். இதற்கான குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன? மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்க 5வது படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். இல்ல தமிழ்ல எழுத படிக்க தெரியும் அப்படின்னா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் இது. மேக்ஸிமம் வந்து நீங்க 10th டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி எது முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ மினிமமே நீங்க தமிழ்ல எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தா கூட வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா இதற்கான சம்பளம். ஓகேங்களா? இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பர் மந்த் சேலரி 11,100ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்குன்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே இதற்கான லொகேஷன் இருக்கும் ஜாப்ல. ஓகேங்களா? ஸோ எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த மாவட்டத்துல நீங்க ஒர்க் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இல்ல நான் வந்து இந்த மாவட்டத்துல தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த மாவட்டம் போஸ்டிங் கிடைச்சா தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாரி இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வேலை சூட்டபிள் ஆகாது. நமக்கு தேவை ஒரு அரசு வேலை மட்டுமே தவிர, நமக்கு எந்த மாவட்டத்துல இங்க தான் வேணும், இங்க தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கக் கூடாது. சரிங்களா? ஸோ அதனால எந்த மாவட்டம் வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் குடுப்பாங்க. ஒர்க் பண்றதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல என்னென்ன விதமான ப்ராசஸிங்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க குடுக்க போறது என்னன்னா எக்ஸாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நெறைய பேர் எக்ஸாம்னோனே நெறைய பேர் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருவாங்க. அதே மாரி கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஸோ நான் எனக்கு இந்த வேலை வேண்டாம். எப்படி நான் பாஸ் பண்ண மாட்டேன்ற மாரி நெறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும் அவங்க மைண்ட்ல. ஸோ இந்த ஜாப்போட லொகேஷன் பொறுத்தவரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா மாடலும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதற்கு குவாலிஃபிகேஷன் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் 5வது இல்லையா? ஸோ ஒரு 5வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேட்ஜோட இருப்பாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி தான் இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லொகேஷனும் வைப்பாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து போன வருஷம் நம்ம வந்து இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது, எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஆன்சர் ஷீட் குடுத்துட்டாங்க. அந்த ஆன்சர் ஷீட் குடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணாங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் குடுத்தாங்க. சரிங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் மாரி இருந்தது. ஓகேங்களா? ஒரு பேராகிராஃபா இருந்தது. ஒரு ஒரு பக்கத்துக்கு. அது என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா, அப்படியே பார்த்து இப்ப காப்பி ஓகேங்களா? காப்பி பார்த்து அடிக்க சொல்லி, ஸோ அத அப்படியே உங்களுக்கு வந்து எழுத சொன்னாங்க. தப்பு பிழை இல்லாம அழகா எழுதி கொடுக்க சொன்னாங்க. எக்ஸாம்ன்றது இவ்வளவுதான் சிம்பிளா இருக்கும். ஒரு சில மாவட்டங்கள்ல இப்படி எக்ஸாம் நடத்துறாங்க. இல்ல ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் வந்து ஒரு தலைப்பு சூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த தலைப்புல நம்ம வந்து 2 பக்கம் வந்து தெளிவா மென்ஷன் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அந்த தலைப்ப பத்தி. சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அடுத்ததா ஒவ்வொருத்தரும் தனித்தனி இன்டர்வியூ பண்ணுவாங்க. அடுத்தது கடைசியா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு ஜாப் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து ப்ராசஸிங் போயிட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து மினிமம் என்ன டேட்ல இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, மார்ச் 15 ஓகேங்களா? மார்ச் 15ஆம் தேதியில இருந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். குளோசிங் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஏப்ரல் 5ஆம் தேதி இல்ல 10ஆம் தேதி வரைக்கும் டேட் குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்டார்ட்டிங் வந்து மட்டும் தான் நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்குது. மார்ச் 15ல இருந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த வெப்சைட்ல போய்ட்டு தான் நீங்க அப்ளை பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஸோ அது என்ன வெப்சைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, cra.tn.gov.in இது ஒரு அஃபிஷியல் வெப்சைட். இன்னொரு வெப்சைட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, www.tnpsc.gov.in இது இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? ஸோ எல்லாருமே இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.